ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடோட கடைசி பகுதி இது, 8வது பகுதி. இந்த வீடியோவில் அருமனூர் விளக்கு அழகர் கோயில் ரோட்டிலேருந்து சிட்டம்பட்டி மதுரை மேலூர் ரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ட்ராவல் பண்ண செக்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் லெங்க்தியான செக்மெண்ட்டு. இங்கேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரோடு வந்து லே பண்ணி முடிச்சிட்டாங்க. 2 பாலங்கள்லையும் பார்த்திங்கன்னா பெண்டிங் ஒர்க் இருக்குது, மற்றபடி கம்ப்ளீட்டாக லே பண்ணி முடிச்சிட்டாங்க. மேலூர் ரோட்டில் சிட்டம்பட்டி ஜங்ஷனில் வந்துட்டு க்ளோவர் ஃப்ளைஓவர் வந்து அமைக்க போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ளோவர் ஃப்ளைஓவரில் 2 ரிங் மட்டும்தான் இப்போதைக்கு அமைப்பாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, ஸோ அது அமைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் 2 ரிங் வந்து அமைப்பாங்க. போன வாரம் நம்ம சிட்டம்பட்டி ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஏரியல் ஷாட் வந்து பண்ணியிருந்தோம், ட்ரோன் மூலமாக பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை மேலூர் ரோடோட ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ரிங் அமைச்சிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு வெஸ்டர்ன் சைடில், அதாவது டிஸ்கோ சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த சைடில் வந்துட்டு இன்னொரு 2 ரிங் வந்து அமைப்பாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டம்பட்டி ஜங்ஷனில் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் மதுரை மேலூர் ஹைவே இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பாலம் அமைச்சு ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. விரைவில் வந்துட்டு ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கான எந்த ஒர்க் வந்து இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தெரில. ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி NHAI வந்துட்டு அந்த ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு ப்ரிப்ரேஷனுக்கான DPR ப்ரிப்ரேஷனுக்கு டெண்டரை வந்து ஃப்ளோட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் நம்ம, அதாவது 5 மந்த்ஸ் பிஃபோர் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். சப்போஸ் வந்து அது பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்கள். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டும் NHAI வந்து கொடுக்கல. ஒன்ஸ் DPR ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த சைட்லேயுமே பார்த்திங்கன்னா லேண்ட் அக்விசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்திங்கன்னா வந்துட்டு, அதாவது வாடிப்பட்டி சிட்டம்பட்டியில் வந்துட்டு டோட்டலாக 5 என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 என்ட்ரி எக்ஸிட் பார்த்திங்கன்னா ஒன்று பிகின் பண்ணுற இடத்துல வாடிப்பட்டி, ஸோ அதுக்கப்புறம் வந்து அலங்காநல்லூர் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நத்தம் ரோடு, அழகர் கோயில் ரோடு, ஃபைனலாக வந்துட்டு சிட்டம்பட்டியில். அலங்காநல்லூர் ரோடுக்கும் பண்ணைக்குடிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு டோல்கேட் அமைக்கிறதுக்கான ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஒர்க் வந்து நம்ம 5வது பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு இடத்துல வந்து டோல்கேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது போல் வந்து வேறு இடங்களில் வந்து டோல்கேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. இது தவிர்த்து நிறையா மாடர்ன் அம்யூனிட்டிஸு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ரோட்டில் வந்துட்டு நிறையா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா டாய்லெட்ஸு, ரெஸ்ட் ஏரியாஸு, லாரி பஸ் வந்து பார்க் பண்ணுற மாதிரி பஸ் பே, லாரி பே, இதெல்லாமே இந்த ரோட்டில் வந்து அமைப்பாங்க. அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அதோட அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, பெரும்பாலும் இங்கே உள்ள இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோடுக்கு கீழே தான் அமைக்கிறாங்க. பிகின் பண்ணுற ஒரு இடம் பார்த்திங்கன்னா, அதாவது சாத்தியார் டேம் போகிற ரோடு இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று மட்டும்தான் வந்துட்டு இந்த ரோட்டுக்கு மேலே எலிவேட்டடாக வந்து அமைக்கிறாங்க. மற்றபடி சின்ன ரோடு, அது வில்லேஜஸ்க்கெலாம் போகிற ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த ரோடு, அதுக்கப்புறம் வந்து மேஜர் இன்டர்செக்ஷன்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரோடுக்கு கீழே அண்டர் பாஸ் மாதிரி தான் அமைக்கிறாங்க. சில இடங்களில் வந்துட்டு சர்வீஸ் ரோடு அமைக்கிறது போல் தோணுது, அது கன்ஃபார்மாக தரல. ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு டீட்டெயிலாக நான் தரேன். அதுபோல் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பேரலாக வர ஒரு ரோடு வந்துட்டு இந்த ஹைவேயில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அது சின்ன இலந்தை குளத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு இடம். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸு. சப்போஸ் திண்டுக்கல்லேருந்து வரோம்னா நம்ம அந்த ரோடு எடுத்து
ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அந்த இடத்துல அப்படி இது வந்து டெம்ப்ரரியாக கொடுத்துருக்காங்களா இல்லை பெர்மனெண்ட்டாகவே அந்த ரோடு வந்து அமையுமா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தரல. ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணும்போது அது டீட்டெயில்டாக நான் அதை பற்றி தரேன் நான். மற்றபடி இந்த ரோடோட 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, பெரும்பகுதி பார்த்திங்கன்னா வயக்காடு தான் இருக்குது. எந்த ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ரோடு வந்திருக்கனால சில ரியல் எஸ்டேட்டை வந்துட்டு அந்த இடத்துல வந்து பிளாட் மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க. பட் அவங்க யாருக்குமே வந்துட்டு இந்த ரோடுக்கு கன்ஃபார்மாக வந்து ஆக்சஸ் கிடையாது. போன முறை வந்து சேம் இதே ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல நோட்டீஸ் பண்ணேன், ஒருத்தவங்க வந்து ரியல் எஸ்டேட் போட்டிருக்காங்க. போட்டு அந்த ரியல் எஸ்டேட்காரங்களே வந்துட்டு ஒரு ரோடு மாதிரி போட்டு இந்த ரோடோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த முறை என்னால் அந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ண முடியல. அது கன்ஃபார்மாக அதை கனெக்ட் பண்ணால் கூடயும் நேஷ்னல் ஹைவேஸ் வந்து அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. காரணம் ரோடை கனெக்ட் பண்ணி என்ட்ரி ஆனாலுமே அந்த ரோட்டில் வந்து எக்ஸிட் ஆக முடியாது. ஸோ கட்டாயம் வந்துட்டு என்ன செய்ய வந்து அது போல் வந்து ரோட்ஸ் வந்து இந்த ரோடோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுபோல் இந்த ஹைவேயை காட்டி உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டை யாரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சரி இல்லை வந்துட்டு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா கட்டாயம் போகாதீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ப்ராப்பர் ஆக்சஸ் ரோடு வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வில்லேஜ்லாம் பிடிச்சி நீங்கள் வர மாதிரி இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு விவசாய இடங்களில். ஸோ இந்த இடங்களில் வந்துட்டு இப்போதைக்கு வீடோ இல்லை கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து அமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஆக்சஸும் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அதாவது நார்தர்ன் அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதாவது அது பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா. அதுபோல் நிறைய பேர் வந்துட்டு ஏர்போர்ட் இருக்குல்ல, ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நார்தர்ன் அவுட்டர் ரிங் ரோடை பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு பண்ணாதீங்க. அதுபோல் ஏர்போர்ட்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட் சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மண்டேலா நகர் தவிர்த்து, மண்டேலா சிராக் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஜங்ஷன் தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி வந்துட்டு ஃபென்சிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபென்சிங்க்கு தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் அகெயின் மண்டேலா நகர் அந்த ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கட்டாயம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏர்போர்ட் அந்த இடத்த வந்து கட்டாயம் வந்து அக்வயர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த ஜங்ஷனை வந்துட்டு ஏர்போர்ட் வந்து அக்வயர் பண்ணல. ப்ராப்ளி எனி டைம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த மண்டேலா ஜங்ஷன் பக்கம் வந்துட்டு அக்வயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து அவங்க லேஅவுட்டு, ஏர்போர்ட் லேஅவுட்டில் வந்துட்டு மண்டேலா ஜங்ஷனுமே வந்துட்டு லொக்கேட் பண்ணி காட்டியிருக்காங்க.